வஉசி தெருவில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, நிலவரம். சிவரஞ்சனி, திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் நேற்று இரவு முதலே நல்ல மழை பெய்தது. இன்று அதிகாலை கனமழை கொட்டி சேர்த்தது. தற்போது மழை சற்று குறைந்து லேசான மழை மாவட்டம் முழுவதும் பெய்து வருகிறது. இந்த நிலையில திருநெல்வேலி டவுன் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய வஉசி தெருவுல தண்ணீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி இருக்கிறது. நேற்று இரவு மற்றும் இன்று காலை பெய்த மழையின் காரணமாக இருபுறமும் அந்த சாலை அப்படிங்கிறது மாநகரின் பிரதான சாலையாக பார்க்கப்படுகிறது. நெல்லையப்பர் கோவிலுக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய சாலையாக பார்க்கப்படுகிறது. நெல்லையப்பர் கோவிலுடைய கீழ ரத வீதி அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கடைகள், ஆட்டோக்கள்லாம் தண்ணீர்ல 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கிக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். அந்த வஉசி தெருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாநகர்ல பல்வேறு பல லட்சம் ரூபாய் செலவழித்து அதற்கு புதிய சாலை, அதோட சிசிடிவி கேமரா, தெருவிளக்குகள், குடிநீர் என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்ட ஒரு மாடல் சாலையாக போடப்பட்டது மாநகராட்சி சார்பில். அந்த சாலையின் நிலைமையை ஒரு நாள் மழைக்கே தாக்கு பிடிக்க முடியாத நிலையாக தற்போது காணப்படுகிறது. அந்த இருபுறமும் இருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் மற்றும் அந்த மழைநீர் வடிகால் மற்றும் கால்வாய், அந்த தண்ணீர் செல்வதற்குரிய பகுதிகள் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதன் காரணமாக ஒரு நாள் இது போன்ற மழைக்கே தாக்கு பிடிக்க முடியாத நிலைக்கு அந்த சாலை தள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோல கீழரத வீதி பகுதியிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மக்கள் மிகுந்த அவதியோடு வெளியே செல்லக்கூடிய நிலைதான் காணப்படுகிறது. வாகனங்களை இயக்குவோர் மிகுந்த கவனமாக இயக்காவிட்டால் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.